பார்த்து ரசித்து அந்த அழகில் உருகணும், நெகிழ்ந்து போகணும், அப்படியே ஒன்றி போகணுமே தவிர அது என்னிடம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நம்ம சிவபக்தராகவே இருக்க முடியாது. அந்த எண்ணம் அறவே உங்களுக்கு இருக்கக்கூடாத ஒரு எண்ணம். என்னால் எதுவுமே செய்ய முடியலையே, சிவன் கோவிலுக்கு போகிறேன், என்னால் எதுவுமே செய்ய முடியலையே, நான் அவ்வளோ பெரிய பாவி ஆயிட்டேனேன்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காது. இந்த உலகத்தில் யாருமே பாவம் செஞ்சவன் கிடையாது. பிறக்கும்போது யாரும் பாவம் செய்கிறது இல்லை, வளர்கின்ற சூழ்நிலை அவ்வளவுதான். கர்மத்தின் காரணமாக நமக்கு வருகின்றது எல்லாமே நன்மை தீமைகள் வந்து போய்கொண்டே தான் இருக்கும். அப்படி இருக்கையில் நீ பாவி அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கோ. நம்ம யார்கிட்டையும் பாவம் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். நம்ம எந்த பாவமும் பண்ணலை. இறைவன் உனக்கு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். தன் உருவத்தின் பிரதிபலிப்பாக உன்னை இங்கு அனுப்பியிருக்கின்றார். அதுதான் உண்மை. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இப்போ கோயிலுக்கு போகிறோம், என்னால் பூ வாங்க முடியல, இல்லை மற்றவங்கள மாதிரி அர்ச்சனைக்கோ அபிஷேகத்துக்கோ எதுவும் வாங்கி கொண்டு போய் சிவபெருமானுக்கு என்னால் கொடுக்க முடியலையே, அந்தளவுக்கு ஏழையாகி விட்டேனே, அந்தளவுக்கு பாவம் செய்து விட்டவனாகி விட்டேனேன்னு நினைக்காதீங்க. இறைவனுக்கு என்ன தேவை? யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, அவ்வளவுதான். யாராக இருந்தாலும் சரி, உன்னால் ஒரு பச்சிலையை பறித்து கொண்டு போய் கொடுக்க முடியாதா? வில்வத்தோட ஒரு இலையை பறித்து கொண்டு போய் சிவனுக்கு கொடுத்து கொஞ்சோடு தண்ணியை ஊற்றி இருக்கிற புண்ணியம் எல்லாம் வந்து சேரும். அதை விட்டுட்டு நான் அலங்காரத்துக்கோ அர்ச்சனைக்கோ பால் வாங்க முடியல, தேன் வாங்க முடியல, அதெல்லாம் ஒரு ஒன்றை கேட்கவே இல்லை. உன்னால் உண்மையான அன்பு செலுத்த முடிகிறதா? அந்த அன்பின் வெளிப்பாடாக இறைவனை உன்னால் உணர முடிகிறதா? அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. அங்கே அது உன்னால் பண்ண முடியுதுன்னா நீ தான் உண்மையான சிவபக்தன். அது தொடர்ச்சியாக தான் வருது. யாவர்க்குமாம் பசுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அப்படிங்கிறார். நீ பச்சிலையும் கொடுக்க முடியல, பசுவுக்கும் சாப்பாடு கொடுக்க முடியல, நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு பிடியும் எடுத்து வைக்க முடியலனாலும் பிறருக்கு இன்னுரையை வழங்கு, உன்னால் முடிஞ்ச நற்சொல்களை பேசு. ரொம்பவே உத்தமமான விஷயம் அது. மற்றவங்க சந்தோஷத்தில் தான் நம்ம இறைவனை பார்க்க முடியும். மற்றவங்களை சந்தோஷம் எப்படிப்படுத்த முடியும்? 100 ரூபா காசு கொடுக்குறனாலே, 1000 ரூபா கொடுக்குறனாலே கிடையாது. அடுத்த நிமிஷம் அவன் திருப்பி மனசு மாறி போயிடுவான், அது செலவானதுமே. ஆனால் நீ பேசுகிற பேச்சு, அன்பான பேச்சு, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆதரவு அந்த மனிதனை சந்தோஷப்படுத்தும், அவருக்குள்ளே இருக்கின்ற சிவத்தை சந்தோஷப்படுத்தும். அதுதான் தேவை. அதை விட்டுட்டு நம்ம எதனாலையும் சிவத்தை குளிர்ச்சி செய்ய முடியாது, அதன் மாதிரி நம்மளால் அன்பு செலுத்த முடியாது. அதனால தான் சொல்கிறாங்க. இன்னும் தெளிந்து சொல்ல வேண்டுமென்றால் அகவழிபாடு செய்யாதவர்கள் இறைவனை உணராதவர்கள் அப்படின்னே திருமூலர் சொல்கிறார். அகவழிபாடா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்னன்னு சொல்லணும்னா, மனதால் உன்னால் இறைவனை பூஜிக்க தெரிந்திருக்க வேண்டும், மனதுக்குள் கோவில் கட்ட தெரிந்திருக்க வேண்டும். கற்களால் கோவில் கட்டுறேன், செங்கலால் கோவில் கட்டுறேன், பல இடங்களில் பல கோவில்களை கட்டுகிறேன் அப்படிங்கிறது மட்டுமே பக்தி அல்ல. உன் உள்ளம் அப்படிங்கிறது ரொம்ப சுத்தமான இடம். அதை விட சுத்தமான இடம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த சுத்தமான இடத்துல சிவபெருமானுக்கு உன்னால் ஆலயத்தை எழுப்ப முடிகிறது. அதனுள்ளே இருக்கின்ற சிவத்தை உணர்ந்த உங்களை விட பெரிய சிவனடியார் இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. அதை தான் சொல்கிறாங்க, மனதால் இறைவனை எண்ணி துதிக்காமல் பொய் பூஜை புரிபவர்களும் பாவிகளே அப்படின்ட்டு ஏசுறார். அப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எங்கேயும் போய் தேடாதீங்க, தயவு செஞ்சு உங்களுக்குள்ள தேடுங்க. தேடும் பொருள் உனக்குள் இருக்கும்போது எங்கே தேடி திரிகின்றாய் என்பதை தெரியாமலே உலகத்தை சுற்றி சுற்றி வந்து கடைசியில் ஜீவன் முக்தனாக ஆகும்போதும் நிலையிலும் கூட சிவபெருமான் எங்கே இருக்கின்றார் என்று நினைத்தால் உன் வாழ்க்கை எந்த இடத்தில் நீ வாழ்ந்திருக்கிறாய் என்பதை கேள்விக்குறியாகிவிடுகிறது. இருக்கின்ற இடம் உணர்வதற்கு நாம் அமைதியாக இருக்க வேண்டும், நம் மனதனை நோக்க வேண்டும், அதற்குள் இருக்கின்ற அந்த ஆத்மத்தை நாம் தரிசனம் செய்ய வேண்டும். தூய்மையானதப்பா சிவ வழிபாடு.